அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங்க கவர் பண்ண போறோம். அதாவது தமிழ்ல இதை எண் எழுத்து காரணவியல்னு சொல்லுவாங்க. இது குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்குமே தேவையானது தான். ஸோ ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், வெளியிலிருந்து கொண்டு வரல. ஸோ ஃபர்ஸ்ட் சமுக்கு போயிடலாம். கீழே உள்ள எண் வரிசையில் மிக சரியாக நடுவில் உள்ள எண்ணின் இடதுபுறம் மூணாவது எண் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மிகச்சரியாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மிகச்சரியாக நடுவில் சொல்றாங்க. இப்ப நல்லா பாருங்க, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 மொத்தம் நமக்கு 27 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 27 நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க 10 + 7 + 10 இப்படி பிரிச்சுக்குங்க. இதுல நடுவுல 7 இருக்கு, கரெக்டுங்களா? 7 பிரிக்கும் போது நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 + 1 + 3 டைரக்டா. அப்போ 1ன்றது நடுவில் நிற்கும். அப்ப இந்த பக்கம் 13 நம்பர்ஸ், இந்த பக்கம் 13 நம்பர்ஸ் பிளஸ் நடுவுல ஒரு நம்பர் இப்படி அடிச்சு விட்டுலாமா? இப்படி அடிச்சா கரெக்டா நமக்கு மிக சரியா நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது மிக சரியாக நடுவில் உள்ள எண்ணின் இடதுபுறத்தில் உள்ள மூணாவது எண் கேட்கறாங்க. இப்ப சரியா நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14வது நம்பர் தான் எக்ஸாக்டான சரியான ஆன்சர். இப்ப நீங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 8வது நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13வது நம்பர். இப்போ இந்த 8வது நம்பர் 13வது நம்பர் இதுதான், ஓகேங்களா? 13 8. ஸோ எக்ஸாக்டா இப்போ நமக்கு கேட்டிருக்குது 14. அப்போ இதையும் அடிச்சுக்கலாம். 14வது நம்பர் 9. இப்போ இந்த 9வது நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 9வது நம்பர், இதுக்கு இடதுபுறத்தில் உள்ள 3வது நம்பர் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு இடதுபுறம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. அப்போ இடதுபுறத்தில் 3வது நம்பர்னா இதுக்கு இந்த 9க்கு இடதுபுறத்தில் கூட 3வது நம்பர் சொல்றாங்க. அப்போ வேற கலர் மாற்றி லாக் பண்றேன். 1 2 3. ஸோ 4 இஸ் எ ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர்மா. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. நான் என்ன மெத்தடில் போறேனோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்எஸ்ஆர் புக்ல கொஞ்சம் வேற மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நான் போற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை 5களின் உடனடி முன்பாக 7 மற்றும் உடனடி அடுத்ததாக 6 உள்ளது? இப்பதான் நீங்க முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல பதிவேற்றம் செய்யப்படும், நீங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல இருந்து பார்ட் 1 ரீசனிங், பார்ட் 2 ரீசனிங் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் மறக்காம என்ன பண்ணிடுங்க, சேனல்ல போயிட்டு பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த சமுக்கு போயிடுவோம், ஓகேங்களா? இந்த சமுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனைன்ற வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பேன். XY மெத்தட்ல போடணும். இது எப்படி போடணும்? XYZ அப்படின்ற மெத்தட்ல போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். XYZ இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணோம். இப்போ எத்தனை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, எத்தனை அப்படின்றது ஒய்னு வந்துடும். உடனடி முன்பாக என்ற வார்த்தை எங்க வரும் அப்படின்னா, உடனடி முன்பாக அப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு சொல்லி கொடுத்துருப்பேன். உடனடி அடுத்து இந்த வார்த்தை வந்து பார்த்தோன்னா Z அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க சம் பாருங்க. எக்ஸுக்கு என்ன சொல்றாங்க? உடனடி 7. எக்ஸ்னா 7, ஒய்னா நமக்கு 5, எத்தனை 5ன்னு சொல்லிட்டாங்க. ஜட்னா நமக்கு 6. அப்ப இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 5 6 என்ற பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கொஸ்டின் வாசிக்க கரெக்டா பாருங்க. கீழே உள்ள எண் தொடரில் எத்தனை 5களின் உடனடி முன்பாக 7 மற்றும் உடனடி அடுத்ததாக 6 உள்ளது? 5க்கு முன்னாடி 7 இருக்கணுமா? இருக்கா? 5க்கு முன்னாடி 7, 5க்கு பின்னாடி 6 இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல எத்தனை சீரீஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? எத்தனை சீரீஸ் இருக்குன்னு பார்த்துலாம். இப்ப பாருங்க, நடுவுல 5 தானே இருக்கு நமக்கு. இங்க நடுவுல 5 இருக்கிறதால 5 வச்சு நம்ம லாக் பண்ணோம். இப்ப இந்த இடத்துல ஒரு 5 இருக்கா? ஃபர்ஸ்ட் 5 இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிடுங்க. 5 இருக்கிற இடத்துல ரவுண்ட் பண்ணிடுங்க. எத்தனை இடத்துல 5 இருக்கோ 5 ரவுண்ட் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேற இடத்துல எந்த இடத்துல 5 இல்லை. இப்ப இந்த 5க்கு முன்னாடி 7, 5க்கு பின்னாடி 6 இந்த மாதிரி என்ன இருக்கு? அப்புறம் 5க்கு முன்னாடி 7 இருக்கு, ஆனா பின்னாடி ஃபர்ஸ்ட் செட்ல 5க்கு முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி 6 இல்லை. அடுத்து பாருங்க, இங்க 5க்கு முன்னாடி 4 இருக்கு, இது வராது. 5க்கு முன்னாடி இங்க 4 9 வந்துருச்சு, இது வராது. ஆனா இங்க ஒரு செட்டு மட்டும், இந்த செட்டு மட்டும் தான் நமக்கு வரும், வேற எந்த செட்டு வராது. இங்க பாருங்க, இந்த செட்டு மட்டும் தான் வரும். 5க்கு முன்னாடி 7, 5க்கு முன்னாடி 6, இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் வரும். ஆன்சர் நமக்கு 1 இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் ரைட் ஆன்சர். இது 1 மட்டும் தான் வருங்க. இந்த பாருங்க, இந்த செட்டு மட்டும் தான் 7 5 6 இந்த ஒரு செட்டு மட்டும் தான் வரும், வேற எந்த செட்டு நமக்கு வராது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? ஏ இஸ் எ ரைட் ஆன்சர். பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஸ்லோ போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபாஸ்ட் மோட் வச்சுங்க யூடியூப்ல, ஓகேங்களா? இது புதுசா பாக்குறவங்களும்
வெற்றி அடையணுன்றதுக்காக தான் ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருந்து கவர் பண்ணி பொறுமையாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின், கீழே உள்ள எண் தொடரில் எத்தனைன்ற வார்த்தை வந்துருச்சு. எத்தனைன்னு வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அது என்னது, ஒய்ன்னு அர்த்தம். எத்தனை ஆறுகளின் உடனடி முன்பாக, இந்த உடனடி முன்பாக அப்படின்னாவே அது வந்து எக்ஸ். உடனடி முன்பாக எக்ஸ். உடனடி அடுத்து அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் என்னது, ஜட்னு அர்த்தம். எப்ப எக்ஸ் ஒய் ஜெட் மாடல் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாடல் இருக்கு. அப்ப எத்தனைன்னு சொல்லும் போது நமக்கு 6 இங்க போட்டுடலாம். எத்தனைன்னா ஒய்ல வந்துடும். உடனடி முன்பாக 1 அல்லது 5, இதுல எதுனா 1 வரணும்னு சொல்றாங்க. அப்போ 1 அல்லது 5 இதுல எதுனா ஒரு செட்டு. இந்த பக்கம் வரும்போது உடனடி அடுத்துன்னு சொல்லும்போது 3 அல்லது 9, 3 அல்லது 9 இதுல எதுனா 1 இந்த மாதிரி வர மாதிரி செட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நடுவில் நமக்கு 6 தானே இருக்கு. அப்ப 6 இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்றீங்க, அண்டர்லைன் பண்ணிடுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு 6 இருக்கா, இங்க ஒரு 6, இது பாருங்க இங்க ஒரு 6 இருக்கா, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. சோ வேற என்ன 6 விட்டு இருக்குமா, இடல. இப்ப இந்த 6க்கு முன்னாடி 1 வந்திருக்கலாம், 5 வந்திருக்கலாம். 6க்கு அடுத்து ஓகேங்களா 3 வந்திருக்கலாம், 9 வந்திருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை செட் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 6க்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல 1 வரல, 5 வரல, அப்படி ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல 6க்கு முன்னாடி நமக்கு 5 வந்திருக்கு, ஆனா பின்னாடி வந்து நமக்கு இது வரல, இது 3 9 வரல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க 6க்கு முன்னாடி நமக்கு 9 வந்துருச்சு, 6க்கு முன்னாடி நமக்கு 9 வந்துருச்சு, ஆனா 6க்கு முன்னாடி இது வரல, இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த செட்டு பாருங்க 6க்கு முன்னாடி 1 வந்துருச்சு, 6க்கு பின்னாடி 3 வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 3, ஏதோ ஒரு செட்டு ஃபாலோ ஆகுதோ, அப்ப இது ஓகே தான். அடுத்து பாருங்க இந்த செட்டு பாருங்க 6க்கு முன்னாடி நமக்கு 5 வந்திருக்கு, 6க்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அப்ப இந்த செட்டு நமக்கு ஓகே தான், ஏன்னா இங்க 5 வரலாம், 9 வரலாம், ஓகே தான். வேற செட்டு பாருங்க, இந்த செட்டு பாருங்க 6க்கு முன்னாடி 1 வந்திருக்கு, 6க்கு முன்னாடி 5 வந்திருக்கு பின்னாடி. அப்ப இந்த செட்டை எடுத்துக்கலாம். இந்த செட்டுக்கு முன்னாடி 9 வந்துருச்சு, இது எடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி 1 வந்துருச்சு, இந்த இடத்துல நமக்கு 3 வந்துருச்சு, இந்த செட்டை எடுத்துக்கலாம். இந்த செட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பாருங்க, 6க்கு முன்னாடி உங்களுக்கு 1 வரணும் அல்லது பின்னாடி 3 வரணும். பட் இந்த செட்டு நமக்கு 6க்கு முன்னாடி 5 வருது, 9 வந்துருது. இந்த செட்டு 6க்கு முன்னாடி நமக்கு 1 வருது, 5 வருது, 1 அல்லது 5 வந்துடும். ஆக்சுவலி இந்த இடத்துல 5 வரக்கூடாது, இது வராதுமா, இந்த செட்டு வராது, நமக்கு இந்த செட்டு வராது, 3 வரணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3 செட்டு தான் வருது. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன, நமக்கு 3 என்பது சரியான ஆன்சர். டெய்லி கரெக்டாக பாருங்க, கரெக்டாக போட்டிருக்கேன், கொஞ்சம் கிளியரா பிரிச்சு போட்டிருக்கேன். இப்படி அப்ரோச் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா எக்ஸாம் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த நடு நம்பரை வச்சு லாக் பண்ணி சால்வ் பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆன்சர் பார்க்க போறது 4ஆம் சம். கீழே உள்ள தொடரில் எத்தனை ஏழுகளின் உடனடி முன்பாக 6 வரும், ஆனால் அடுத்து எண் 4 கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து XY மாடல் தான் உங்களுக்கு மேக்சிமம் நம்ம சம்ஸ் கொடுத்துருப்பேன் ஆர்எஸ்எல் புக்ல இருந்து. XY Z இந்த மாடல்ல தான் சம் கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, எத்தனை அப்படின்னாவே அது என்னது, ஒய்யை குறிக்கும். உடனடி முன்பாக அப்படின்னாவே அது வந்து எக்ஸ குறிக்கும். அடுத்துன்ற வார்த்தை வந்துச்சுனாவே அது Z குறிக்கும்னு கொடுத்துட்டேன். இப்ப எத்தனை 7னா இங்க 7 போட்டுக்குங்க. உடனடி முன்பாக 6 வருமா, உடனடி முன்பாக 6 வரணுமா, ஆனா அடுத்து 4 கொண்டிருக்காதுன்னா 4 போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த 4 அடிச்சு விட்டுணும், கொண்டிருக்காது அப்படின்னு போட்டு விட்டணும். இப்ப நீங்க நடுவு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. இந்த 7 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிடுங்க. இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இது ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. இந்த 7 வச்சு நம்ம சால்வ் பண்ண கரெக்டா இருக்கு. 7க்கு முன்னாடி 6 வரணும், ஆனா 7க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபாலோல வந்து பார்த்தீங்கன்னா 4 வரக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு செட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்க 7க்கு முன்னாடி இங்க எதுவுமே இல்லை, இந்த 7 விட்டுடலாம். இந்த 7க்கு முன்னாடி 6 இல்லை, இதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 7க்கு முன்னாடி 6 இருக்கு, ஆனா பின்னாடி 4 வரல, அதனால இதை எடுத்துக்கிறேன். இந்த 7க்கு முன்னாடி நமக்கு 5 வந்துருச்சு, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 7க்கு முன்னாடி 3 வந்துருச்சு, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 7க்கு முன்னாடி 6 வந்துருச்சு, பின்னாடி வந்து 2 வந்துருச்சு, 4 வரக்கூடாது, 2 வந்துருச்சு, ஓகே பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல நமக்கு 4 வந்ததால இது ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அப்ப இது 4வது ஆன்சர் என்ன, நமக்கு 2 மட்டும்தான். ஸோ 2 மட்டும் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா. தெளிவா நீங்க பிரிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இருக்கு. அடுத்த சம் பாருங்க, கீழே உள்ள தொடரில்
எத்தனை 9களின் உடனடி முன்பாக 5 இருக்காது, ஆனால் உடனடி தொடர்ந்து 2 அல்லது 3 இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப கீவேர்ட்ஸ் பாருங்க, எத்தனை என்ற வார்த்தை வந்துச்சுன்னாவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஒய் அப்படின்னு குறிக்கும், ஒய்யை குறிக்கும். உடனடி முன்பாக அப்படின்னா அது எக்ஸை குறிக்கும். உடனடி தொடர்ந்து அல்லது உடனடி அடுத்துன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஜட்டை குறிக்கும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் மாடல்ல இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட் மாடல் இருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட மதிப்பு 9ன்னு கொடுத்துருக்காங்க, ஜட்டோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி திருக்கேள்வி வாசிக்கிறேன் பாரு. கீழே உள்ள தொடரில் எத்தனை 9களுக்கு உடனடி முன்பாக 5 இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. 5 இருக்கக்கூடாதான், ஆனால் உடனடி தொடர்ந்து 2 அல்லது 3 இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 9. அப்போ இந்த 9 வச்சு தான் சம்ம நம்ம ஃபர்ஸ்ட் டேக் பண்ணணும். அப்படி எடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இங்கே 9 இருக்கா, எத்தனை 9 இருக்கோ அந்த 9 ஃபர்ஸ்ட் ஒரு கீழே ஒரு கோடு போட்டுக்குங்க. கீழே கோடு போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணிட்டுமா? இந்த 9க்கு முன்னாடி 5 வரக்கூடாது. அப்போ 5 வர மாதிரி எத்தனை இருக்கு பாரு, இந்த செட்டு 5 வருதா, அப்போ இது வராது. வேற எதுனா 5 வருது, 9க்கு முன்னாடி இங்கே ஒரு 5 வருது, அப்போ இது வராது. வேற எதுல 9க்கு முன்னாடி நமக்கு 5 வரல. ஓகே, பின்னாடி நமக்கு 3 2 அல்லது 3 வரணும். இந்த இடத்துல நமக்கு 2 அல்லது 3 அப்போ இந்த செட்டு நமக்கு ஓகே, இந்த செட்டு நமக்கு வந்துருது கணக்கு படி பார்க்கும்போது. அடுத்து பாருங்க, இந்த செட்டு நமக்கு இதுவும் ஓகே தான், இந்த செட்டு நமக்கு ஓகே தான், ஏன்னா 3 வந்துடுச்சு, பின்னாடி 3 வந்து எடுத்துக்கலாம். இந்த செட்டு பாருங்க, இதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா 5 3 ஓகே. இந்த செட்டு பாருங்க நமக்கு வராது, ஏன்னா இந்த இடத்துல 2 3 ஏதோ ஒன்று வந்திருக்கணும், இது வரல. அப்போ நான் 3 தான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் 5வதுக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 3 இஸ் ரைட் ஆன்சர். கிளியர்? ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் மட்டும்தான் எல்லா எந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேற எங்கேருந்து எடுக்கல. ஓகேங்களா? 6வது சம் பாருங்க, எத்தனை நாள்களின் உடனடி முன்பாக 7 இருக்கிறது, ஆனால் உடனடி அடுத்ததாக 7 வரவில்லை. அப்ப எத்தனைன்னு சொல்லிட்டாங்க, எத்தனைன்ற வேர்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடணும், அது என்னது ஒய் அப்படின்ற ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். உடனடி முன்பாக அப்படின்னா அது வந்து எக்ஸ், உடனடி அடுத்ததாக அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஜட் அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஜெட் மாடல் வச்சு சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஜெட். இப்போ எத்தனை அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒய் ஒய் தான் எத்தனை. உடனடி முன்பாகன்னு சொல்லும்போது எக்ஸ், அப்போ வந்து 7. ஜட் வந்து உடனடி அடுத்துனா இது 7. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு, எத்தனை நாளுகளுக்கு உடனடி முன்பாக 7 இருக்கிறது, ஆனால் உடனடி அடுத்து ஜட் 7 வரவில்லைன்னு சொல்றாங்க. அப்போ பின்னாடி நமக்கு 7 வரக்கூடாது அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க. இப்போ நீங்க நடுவு நம்பர் நமக்கு 4 தானே, இந்த 4 வச்சு நீங்க லாக் பண்ணீங்கன்னா சம் ஈஸியா டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். இப்போ எத்தனை இடத்துல 4 வருதோ அண்டர்லைன் பண்ணுங்க. இங்க ஒரு 4 வருதா, இங்க ஒரு 4 வருதா, இங்க ஒரு 4 வருதா, இங்க ஒரு 4 இருக்கு பாரு, இங்க ஒரு 4 இருக்கு. வேற 4 இருக்கா? கிடையாது. இந்த 4க்கு முன்னாடி 7 வரணும், ஆனா பின்னாடி 7 வரக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை செட் இருக்கு பாரு, 4க்கு முன்னாடி 7 இருக்கு, ஆனா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4க்கு முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி வந்து 6 இருக்கு, 7 தானே வரக்கூடாது, பின்னாடி இது ஓகே தான். 4க்கு முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி 1 வருது, ஓகே தான். 4க்கு முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி வந்து நமக்கு 4 தான் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4க்கு முன்னாடி நமக்கு 7 இருக்கு, பின்னாடி வந்து நமக்கு 6 தான் வருது, பிரச்சனை கிடையாது. அப்போ 6வது சம் நமக்கு எத்தனை டைம் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம்? 5 டைம் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் நமக்கு 5 என்பது சரியான ஆன்சர். ஸோ ஆர்எஸ்ஆர்எல் புத்தகம் 7வது சம் பாருங்க. கீழே உள்ள தொடரில் எத்தனை 2களின் உடனடி அடுத்ததாக 1 இருக்கிறது, ஆனால் உடனடி முன்பாக 4 இல்லைன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எத்தனைன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க மக்களே. எத்தனை அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம், ஒய் அப்படின்னு எடுத்துப்போம். உடனடி அடுத்து அப்படின்னு சொல்லும்போது ஜட், நல்லா புரிஞ்சுக்கணும். உடனடி முன்பாக அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு குறிக்கும். ஓகேங்களா? மாறி மாறி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக கேர்ஃபுல்லாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஒய் ஜட். இப்போ எக்ஸ் நமக்கு என்ன வரும், நமக்கு 4, ஒய் வந்து நமக்கு 2, ஜட் வந்து நமக்கு 1. இப்போ கொஸ்டின் கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்க. எழுதியாச்சு. கீழே உள்ள தொடரில் எத்தனை 2களுக்கு உடனடி முன்பாக, அது உடனடி அடுத்து 1 வரணுமா, ஆனால் உடனடி முன்பாக 4 இல்லைன்றாங்க. அப்போ 4 வரக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இப்போ நமக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு இங்கே 2 இருக்கு. இந்த 2 வச்சு தான் சம் சால்வ் பண்ண போறோம். 2 எங்கெல்லாம் இருக்கோ அந்த 2 எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் 2 அண்டர்லைன் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இந்த இடத்துல நிறைய 2 இருக்கு. தெரியுங்களா? நிறைய 2 வருது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுவோம்.
ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுன்ற மாதிரி இருக்கணும். முன்னாடி 4 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ரெண்டு ஒன்று இருக்கு, ஆனா முன்னாடி 4 வந்துருச்சு, இது இருக்கக்கூடாது. ரெண்டு ஒன்று வந்துருச்சு, ஆனா முன்னாடி ஒன்று தான் வந்திருக்கு, இதை எடுத்துக்கலாம், இந்த செட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு ஒன்று முன்னாடி 4 வந்துருச்சு. ரெண்டு ஒன்று வராது இதுல நமக்கு, ரெண்டு ஒன்றுன்னு வரணும். இந்த இடத்துல ரெண்டு ஒன்று ரெண்டு, இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஒன்று அதுக்கு முன்னாடி 4, இதையே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு ஒன்று 4 இது வராது, ரெண்டு ஒன்று 4 இது வராது, ரெண்டு ஒன்று இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். வேற என்ன இருக்கு பாரு, ரெண்டு ஒன்று 4 வந்துருச்சு, இங்கே எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு 1 2 3 4 கரெக்டாக கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்க. அது உள்ளுக்கு உள்ள வரும், கரெக்டாக அப்ரோச் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் வந்து பாம்பே. ஓகேங்களா? கீழே உள்ள தொடரில் எத்தனை மூன்களின் உடனடி முன்பாக 6 அல்லது உடனடி அடுத்து 9 இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து அழகாக பிரிச்சு எழுதுருங்க. எத்தனைன்ற வார்த்தை வந்துச்சுனாவே அது வந்து ஒய், உடனடி முன்பாகன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ், உடனடி அடுத்து இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அது ஒய் ஜட்னு எடுத்துங்க. இது எக்ஸ் ஒய் ஜெட் மாடலில் சால்வ் பண்ணு, எக்ஸ் ஒய் ஜெட் மாடலில் சால்வ் பண்ணு. இப்போ எத்தனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3, அது வந்து ஒய் வரும். உடனடி முன்பாகனா 6. ஓகேங்களா? உடனடி முன்பாக 6 அல்லது உடனடி அடுத்ததாக 9, ரெண்டுமே இடம் பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இடம் பெறவில்லை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திட்டாங்க. அப்போ உடனடி முன்பாக 6 வரக்கூடாது, உடனடி அடுத்து 9 வரக்கூடாது. அப்போ வேற எந்த நம்பர் வேணா வரலாம் அப்படின்றது தான் இவங்க பதிவு பண்றது. எந்த நம்பர் வேணா இவங்க வரலாம். அப்போ 3 தான் நம்ம லாக் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். 3 லாக் பண்ணி சம் சால்வ் பண்ணதான் நமக்கு கரெக்டா இருக்கும். சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 3 எங்க இருக்கு பாரு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. 3க்கு முன்னாடி 6 வரக்கூடாது, இங்க 9 வரக்கூடாது. இங்க பாருங்க, இந்த செட்டு நமக்கு வராது. 3க்கு முன்னாடி 6 9 வந்துருச்சு. 3க்கு முன்னாடி இங்கேயும் நமக்கு என்ன வந்துருது, 6 9 வந்துருது, இது வராது. 3க்கு முன்னாடி நமக்கு இந்த செட் எடுத்துக்கலாம், இந்த செட்டு நமக்கு வரும். 3க்கு முன்னாடி 6 9, இந்த செட்டில் 3க்கு முன்னாடி 6 9 வந்துருச்சு, இது இருக்கக்கூடாது. 3க்கு முன்னாடி இந்த செட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 9 3 அப்போ 2 செட்டு தான் நமக்கு வருது. ஆன்சர் நமக்கு என்னது, 8th சம்முக்கு பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். 8th சம்முக்கு பாம்பே. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 2 செட்டு நமக்கு வருது. ஸோ 2 இஸ் ரைட் ஆன்சர். வேற எதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை. ஓகேங்களா? அடுத்து 9th சம் பாருங்க. கீழே உள்ள தொடரில் ஒவ்வொரு ஒன்னை தொடர்ந்து உடனடியாக 2 இருக்கிறது, 2ஐ தொடர்ந்து உடனடியாக 3 வரவில்லை, இவ்வாறு எத்தனை ஒண்ணுகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சு நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா எடுத்துடலாம். கீழே உள்ள தொடரில் ஒவ்வொரு ஒன்னை தொடர்ந்து உடனடியாக, ஒன்னை தொடர்ந்து உடனடியாக, அதாவது ஒன்னை தொடர்ந்து உடனடியாக அப்படின்னா 2 வருதான், 2 வருதான். ஓகேங்களா? அந்த 2ஐ தொடர்ந்து உடனடியாக 3 வரவில்லை அப்படிதான் இங்க சமூகம். 3 வந்து வரக்கூடாது. அவ்வாறு எத்தனை ஒண்ணு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க 1 2 3 அப்படின்ற மாதிரி 1 2 இந்த 2 வச்சு லாக் பண்ணி சால்வ் பண்ணுங்க சம்ம. 1 2 இங்க பாருங்க, இங்க ஒரு 1 2 இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். 1 2 1 2 எங்க இருக்கா பாருங்க. இங்க ஒரு 1 2 இருக்கு, இங்க ஒரு 1 2 இருக்கு, இங்க ஒரு 1 2, இங்க ஒரு 1 2, அவ்வளவுதான். 4 1 2 தான் இருக்கு டோட்டலா. வேற என்ன இருக்கா பாரு, மிஸ் பண்ணிட்டோமா. 1 2 1 2 1 2, இங்க ஒரு 1 2, இங்க ஒரு 1 2, வேற எங்கேயும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த 1 2 அடுத்து நமக்கு 3 வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாரு, இங்க ஒரு 1 2, பின்னாடி நமக்கு 1 தான் வருது, பிரச்சனை இல்லை. இங்க 3 வந்துருச்சு, 1 2 3, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்க 1 2 6 வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இங்க 1 2 4 வந்துச்சு, எடுத்துக்கலாம். வேற என்ன இருக்கு, இங்க 1 2 3 வந்துருச்சு, எடுத்துக்கூடாது. அப்போ 1 2 3, ஸோ 3 வருது. வேற எங்கன்னா விட்டுட்டுமா, 1 2 எதை விட்டுட்டுமா பாரு. 1 2 1 1 2 6 1 2 4 1 2 இது இருக்கு பாரு. 1 2 5 விட்டுட்டு இருக்கிறோம். 1 2 5 இது ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு 4 செட் வருது. ஆன்சர் வந்து நமக்கு 4. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கேர்லெஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுடுவோம். பொறுமையாக அப்ரோச் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா? 4. ஸோ 9வது ஆன்சர் 4 இஸ் எ ரைட் ஆன்சர்மா. 10th சம் பாருங்க. கீழே உள்ள தொடரில் எத்தனை 7களின் முன்னால் 6 உள்ளது, ஆனால் அந்த 6க்கு முன்னால் 8 இல்லை அப்படின்றத கேள்வி கேட்கறாங்க. 6க்கு முன்னாடி 8 இல்லைன்னு கேட்கறாங்க. கீழே உள்ள தொடரில் எத்தனைன்ற வார்த்தை பயன்படுத்திட்டாங்க. எத்தனைன்னா நமக்கு தெரியும் y, 7 முன்னால்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் x.
அப்புறம் அந்த ஆறுக்கு முன்னால் இதுவும் எக்ஸ் மாரி தான். இது இப்போ நம்ம அப்படியே நார்மலா சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? XYZ சால்வ் பண்ணுவோம். எத்தனை 7 இப்போ 7ன்ற ஒரு நம்பர் இருக்கான். அந்த 7க்கு முன்னால் 6 உள்ளதுன்னு சொல்றாங்க. எத்தனை 7களுக்கு முன்னால் 6 உள்ளது சொல்லிட்டு, ஆனால் அந்த 6க்கு முன்னால் அந்த 6க்கு முன்னாடி அப்ப இதுவும் எக்ஸ் தான். இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதை மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அந்த எக்ஸுக்கு முன்னால் 8 இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கணும், இதை போட்டுட்டு இதை அடிச்சு விட்டணும். இது என்ன பேட்டர்ன் வருதுன்னா மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் இந்த பேட்டர்ல கொடுத்துருக்கான். முன்னாடி அப்படின்னு போகும்போது மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கோ. கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரிஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 6 7 இருக்கணும், அதுக்கு முன்னாடி 8 வரக்கூடாதான். இதுதான் கண்டிஷன். 6 7. இந்த 6 7 இருக்கிற பேட்டர்னை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணி. இங்க ஒரு 6 7 இருக்கா, இங்க ஒரு 6 7 இருக்கா, இங்க ஒரு 6 7 இருக்கு, இங்க ஒரு 6 7 இருக்கு, இங்க ஒரு 6 7 அதுக்கப்புறம் இல்லை நமக்கு. ஓகேங்களா? 6 7 அவ்வளவு வரல நமக்கு மோஸ்ட் ஆஃப். இப்போ 6 7 முன்னாடி 8 வரணும். 8 வரக்கூடாதான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப 6 7 அப்படின்னா நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இந்த 6 7க்கு முன்னாடி 8 வரக்கூடாது, அவ்வளவுதான் சம்மு. இந்த 6 7 இந்த ஒரு செட் எடுத்துக்கிற பாரு. இந்த 6 7 செட் எடுக்கணும், முன்னாடி வந்து 8ல 7 தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இதுல நமக்கு 8 வருது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 6 இந்த செட்டு பாரு, 6 7 முன்னாடி 5 வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த செட் எடுத்துக்கலாம். 6 7 1 வருது நமக்கு, 6 7 1. அப்ப மொத்தம் வேற எதுனா வருதுன்னு பார்த்தா வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் நமக்கு இதுக்கு 3 என்பதா சரியானது. RSRL புத்தகம். மறக்காம என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு லைக் போட மாட்டிருக்கீங்க. ஸோ உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்பதான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே நம்ம யூடியூப்ல கொடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே நம்ம சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படும் கண்டிப்பா. 11வது கொஸ்டின். கீழே உள்ள தொடரில் எத்தனை இடங்கள்ல 1 3 7 தொடர்ந்து வருகின்றன? நடுவில் 7, அதாவது 7 வந்து நடுவிலும் 1 3 அதன் இரு பக்கங்களில் இருக்குமாறு வருகிறது. அதாவது என்ன பேட்டர்ன்ல சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ல வருமா? என்ன பேட்டர்ன்ல வரும்னா, நடுவுல 7 வரணுமா, அதுக்கு முன்னாடி 1 வரணுமா, அதுக்கு முன்னாடி 1, அதுக்கு பின்னாடி 3 வரணுமா. இந்த பேட்டர்ன்ல வர மாரி எத்தனை நம்பர்ஸ் வருதுன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க 7 வச்சு லாக் பண்ணாலே வந்துடும் நமக்கு. இப்போ லைனாவே வந்துருவோம். இங்க பாரு, இங்க ஒரு 7 1 3, இங்க இருப்பாரு 173. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க 173, இங்க ஒரு 173 வருது பாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு 173 வருது பாரு. மொத்தம் நமக்கு 3 173 தான் வருது. ஆன்சர் நமக்கு 3 என்பது சரியான ஆன்சர். நீங்க பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. கேள்வி 12 15 13. இந்த 12ல இருந்து 13 கேள்விகள் வரும். கீழே உள்ள எண் தொடரை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கொடுத்துட்டாங்க. எத்தனை 7களுக்கு முன்னால் பாருங்க, எத்தனை 7களுக்கு முன்னால், எத்தனைன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஒய். உங்களுக்கு தெரியுன்றதால நான் டேரக்டா வந்துடுறேன். 7களுக்கு முன்னால் 9ம் உடனடி பின்னால் 6ம் வருவதுமா இருக்கணும்னு கேட்கறாங்க. இந்த பேட்டர்ன்ல வரணுமா? ஓகேங்களா? 7க்கு முன்னாடி 9 வரணுமா, அடுத்து ஃபாலோ பைல 6 வரணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, சால்வ் பண்ணிடுவோமா? நமக்கு 7 எங்க இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. 7 எங்க இருக்குன்னு பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். 7 எங்க இருக்கு? இது இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. மொத்தம் 4 7 இருக்கு. அந்த 7க்கு முன்னாடி 9, பின்னாடி 6 வரணுங்க பாரு. 7க்கு முன்னாடி ஒரு 9, பின்னாடி 6. 7க்கு முன்னாடி 9 வந்துச்சு, பட் இங்க 2 தான் வருது, வரல. 7க்கு முன்னாடி 9 6 இங்க வருது. அப்ப ஆக மொத்தம் இதுல எத்தனை தான் நமக்கு வருது? 2 தான் வருது. வேற எதனா வருதா பாரு, கேர்ஃபுல்லா செக் பண்ணு. 2 தவிர நமக்கு வேற எதுவும் வரல. ஸோ ஆன்சர் நமக்கு 2 அப்படின்றது சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாரு, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஓகேவா? டிஃப்ரெண்டான கொஸ்டின் நானே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது வந்து RSRL புத்தகத்தில் இதோடைய சம்மதான். ரொம்ப 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 முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது நம்ம டெஸ்ட் கடைசி ஆயுதம் டெஸ்ட்ல போடும்போது நிறைய பேருக்கு வந்து இதை கொஞ்சம் கஷ்டமா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் யூனிக்கா இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? கீழே உள்ளவற்றில் எதில் சரியான இடைவெளி உள்ளதுன்றாங்க. சரியான இடைவெளி எதில் இருக்கு அப்படின்றதா கேள்வி. சரியான இடைவெளி எதில் இருக்கு அப்படின்னா, டெல்லியில தான் நமக்கு சரியான இடைவெளி இருக்கு. வேற எதுலையுமே சரியான இடைவெளி இருக்காது. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, 2 5 3 3 7 5 2 4 5 அங்க 8 6 5 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இங்க நார்மலாவே நான் எழுதிடுறேன். எழுதிட்டு உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்களேன்,
7 இப்போ இந்த இடத்துல 1 எத்தனை டைம் இருக்கு, 2 எத்தனை டைம் இருக்கு, 3 எத்தனை டைம் இருக்கு, 4 எத்தனை டைம் இருக்கு, 5 எத்தனை டைம் இருக்கு, 6 எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டு வந்துடணும். எழுதிட்டு நம்ம சால்வ் பண்ணதா கரெக்டா இருக்கும். இந்த சம் தான் அது. 7 எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் எழுதிடுறேன், எழுதிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா, ஒரு 2 minutes. ஓகே, இந்த 13வது சம் எழுதிட்டு பாருங்க. இங்க நமக்கு 2 வந்து நமக்கு 3 டைம் வருது, 3 வந்து நமக்கு ஒரு டைம் தான் வருது, 4 வந்து நமக்கு 3 டைம் வருது, 4 3 டைம் வருது, 5 நமக்கு 2 டைம் வருது, 6 நமக்கு 2 டைம் வருது, 7 நமக்கு 5 டைம் வருது, 9 நமக்கு 4 டைம் வருது. ஓகேங்களா, இதுதான் சம். இதுக்கான அந்த டேட்டா வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா, இங்க மேல இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு 3 ஒரே டைம் தான் ரிப்பீட் ஆகுது. சரி, இப்போ இதில் எது சரியான இடைவெளியில இருக்கு அப்படின்றத நம்ம இந்த டைம்ஸ் மட்டும் லாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணணும். நீங்க நார்மலா இப்படி டிஃபரன்ஸ் வச்சு எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்காது. இதை இப்படி வச்சு சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ பாருங்க, இந்த 8 பாருங்க, 8 நமக்கு 8 விட்டுட்டுனா 8 வந்து நமக்கு 2 டைம்ஸ் வரும். 8 விட்டுட்டு இருக்கேன், 8 வந்து நமக்கு 2 டைம்ஸ் வரும். 8 நமக்கு 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ 8 நமக்கு 2 டைம்ஸ் வருமா, பாருங்க 2 டைம்ஸ். 6 நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். 6 2 டைம்ஸ் வரும். 5 நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ சரியான கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 1, இதுதான் நமக்கு சரியான கேப்ல இருக்கு. சரியான அந்த இடைவெளியில அமைஞ்சிருக்கு 2 2. இதை 3 பாருங்க, 3 நமக்கு ஒரு டைம் வருது, 3 ஒரு டைம் வருதா. 7 வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் வருது, 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது. இது சரியான கேப்னு பார்த்தா இது வந்து இடைவெளி பாருங்க 4, இது வந்து 3. இப்படி வராது. அப்ப எதுதான் எக்ஸாக்டா வரும் அப்படின்னா நமக்கு டெல்லி மட்டும் தான் நமக்கு எக்ஸாக்டா வரும், வேற எதுவும் வராது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கொடுக்கும்போது இப்படிதான் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஆர்எஸ்எல் புத்தகத்துல 13வது மாடல்ல தான் கொடுத்து வச்சிருப்பாங்க, நீங்களும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து 14வது சம். ஓகேங்களா, 14வது சம் பாருங்க. ஒன்று விட்டு ஒரு எண்ணுடன் இடையே உள்ள இடைவெளி 2ஆக உள்ளவாறு எத்தனை ஜோடிகள் உள்ளன்னு கேட்கறாங்க. 1 விட்டு 1. இப்போ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 1 விட்டு 1 அப்படின்னா இந்த 6க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க 2 வரணும். அதுக்கப்புறம் இந்த 1க்கும் டிஃப்ரென்ஸ்க்கும் இதுக்கும் 2 வரணும். இந்த 2க்கும் 7க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 2 வருதா பாருங்க. எதுக்கு 2 வருதோ அதை எடுத்துக்கணும். இதுக்கு 2 வராது, இதுக்கு 2 வராது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, எதுக்கு டிஃப்ரென்ஸ் 2 வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கு 2 வராது, இதுக்கு 2 வராது, இதுக்கு 2 வராது. அப்போ இந்த செட்டில் நமக்கு 2 வரல. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து 2 வர மாதிரி இது வரல. சரி, இந்த பக்கம் பார்க்கலாம். நம்ம இந்த 4க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 2 வந்துருச்சு. 4க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 2 வந்துருச்சு. அடுத்து இந்த 2 6 வராது, 8 வராது, 8 4 வராது, இதுக்கும் வராது, 1 3. 1க்கும் 3க்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 2 வரும். 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 2 வரும். ஸோ இது வந்து 4. ஓகேங்களா, இது 4. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, 3க்கும் 6க்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 2 வராது, இதுக்கு 2 வராது, 1 1 0, 1 1 0 தான், இது 1 வரும், இதுக்கு நமக்கு 4 வரும். மொத்தம் வராது நமக்கு. அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2, இங்கே 1 ஒரு 3, 2 செட்டு தான் நமக்கு வருது, 2 ஜோடி தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து 2 என்பது சரியான ஆன்சர், பாம்பே. ஓகேங்களா, இப்படி பார்த்து 1 விட்டு 1 என்ன இடையே உள்ள இடைவெளி நமக்கு எப்படி வரணும், 2ஆக இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழே உள்ள தொடரில் எத்தனை இரட்டை எண்களுக்கு உடனடி அடுத்ததாக ஒரு ஒற்றை எண்ணும் உடனடி முன்னதாக ஒரு இரட்டை எண்ணும் உள்ளதுன்றாங்க. அதாவது கீழே உள்ள எத்தனை, இப்ப நம்ம இதை வந்து எத்தனை மாடல் வச்சு சால்வ் பண்ணுவோம். எத்தனை அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஒய்ல வந்துடும். உடனடி அடுத்து அப்படின்னா அது வந்து ஜட். உடனடி முன்பாக அப்படின்னா அது வந்து எக்ஸ். ஓகேங்களா, உடனடி முன்பாகனா எக்ஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். எக்ஸ் ஒய் ஜட் இந்த மாடலே நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் ஜட் மாடலே சால்வ் பண்ணுவோம். இப்போ கீழே உள்ள தொடரில் எத்தனை இரட்டை எண்களுக்கு இரட்டை எண்கள் நடுவில் வந்து ஒரு ஈவன் நம்பர், இரட்டை எண்ணை ஈன்னு போட்டுக்கலாமா, ஈவன் நம்பர். அதுக்கு உடனடி அடுத்ததாக ஒரு ஒற்றைன்னா அடுத்து வந்து ஒரு ஆட் நம்பர்னா ஓன் போட்டுக்கிறேன். அதுக்கு உடனடி முன்னதாக ஒரு இரட்டை நம்பர்னா முன்னாடி ஒரு ஈவன் நம்பர் வருது, ஈவன். அப்ப 2 ஈவன் நம்பர் அடுத்து ஒரு ஒற்றை நம்பர் வரணும். இந்த மாதிரி எத்தனை செட்டு இருக்கு இதான் கேள்வி 15 சம்முக்கு. 2 ஈவன் நம்பர் அடுத்து ஒரு ஒற்றை நம்பர் சால்வ் பண்ணிடுவோமா. 2 ஈவன் நம்பர் அடுத்து ஒற்றை நம்பர். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்கு பாருங்க. 2 8 6 2 ஈவன் நம்பரு, 7 வந்து ஒற்றை நம்பர். அதே மாதிரி 6 8 9 இதுவே வருது பாருங்க. 6 8 9 நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈவன் நம்பர் அடுத்து ஒரு ஒற்றை நம்பர். அப்புறம் வந்து பாருங்க 2 ஈவன் நம்பர் வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஒற்றை நம்பர் வரணும். இது 2 ஈவன் நம்பர். இது பாருங்க, இது 2 2 1 பாருங்க, 2 ஈவன் நம்பர் அடுத்து ஒரு ஒற்றை நம்பர். அடுத்துக்கு அப்புறம் இந்த இது வரும் பாருங்க, 2 8 1, அதுக்கப்புறம் ஒரு 1ன்றது ஒரு ஆட் நம்பர், 2 8ன்றது ஈவன் நம்பர். கரெக்டா,
மொத்தம் நமக்கு 4 செட்டு வருது. ஆப்ஷன்ல இந்த சம்முக்கு வந்து 4ன்னு இல்லை. ஓகேங்களா, 4ன்னு இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கங்க, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா, 4. ஓகேங்களா, 4 மட்டும் எடுத்துங்க இந்த சம். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கடைசி ஆயுதம் டெஸ்ட் பேட்ச்ல இந்த சம் நான் வச்சிருப்பேன். அந்த சம்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் 4. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 16லேருந்து 25, அதாவது இந்த 16 1 சம்ஸ் இருக்கு, முடிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆங்கில எழுத்துக்களின் வரிசையை தலைகீழாக மாற்றப்பட்டால் நடுவில் எந்த எழுத்து இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசிடி நீங்க ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா நடுவில் எந்த எழுத்து இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, ரிவர்ஸ்ல எழுதிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரிவர்ஸ்ல எழுதிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். தலைகீழாகன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க, தலைகளை எழுதிட்டேன். இப்போ தலைகளை எழுதிட்ட பிறகு நடுவில் எந்த எழுத்து கரெக்டா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஏபிசிடி நமக்கு மொத்தம் 26 எழுத்துக்கள், கரெக்டுங்களா? எக்ஸாக்டா நடுவில் எந்த எழுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஏபிசிடி 26 எழுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு இரட்டைப்படை நம்பர். இரட்டைப்படை நம்பருக்கு எக்ஸாக்டா நடு நம்பர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஒரு ஒற்றைப்படை நம்பருக்கு கண்டுபிடிக்க முடியும், ஆனா இரட்டைப்படை எண்ணுக்கு நமக்கு எக்ஸாக்டா நடு நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ இது வரைக்கும் அப்படி பிரிஞ்சிடும். இது வரைக்கும் 13 நம்பர்ஸ்மா, இது வரைக்கும் 13 நம்பர்ஸ், இது வரைக்கும் 13 நம்பர்ஸ். இப்போ நம்ம இரட்டைப்படை நம்பருக்கு எக்ஸாக்டா இப்போ 13, இப்போ நடு நம்பர் நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு இதே சராசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் n பிளஸ் m டிவைட் பை 2 சராசரி கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு நம்ம எக்ஸாக்டா நடு நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை என்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இது ஏபிசி வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்க, ஏபிசி வச்சு தான் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காக. இதுலயே எல்லா மாடல்ஸும் கவர் ஆயிடும். வரிசை தலைகீழாக எழுதப்பட்டால் ஓவின் வலதுபுறத்தில் 8வதாக இருக்கும் எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. இப்ப இதே சம்படி நான் வச்சுங்க, தலைகளை எழுத சொல்லிட்டாங்க, நான் தலைகளை எழுதி ஆல்ரெடி வச்சுட்டேன். இங்க பாரு, மேலே எழுதி வச்சிருக்கேன் பாரு, தலைகளை எழுதிட்டேன். எழுதிட்டு ஓவின் வலதுபுறத்தில் 8வதாக இருக்கக்கூடிய எழுத்துன்னு கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஓவோடைய வலதுபுறம், இதை வச்சு சால்வ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. இப்போ ஓவுடைய வலதுபுறம் இதுதான் ஓ, இங்க இருக்காங்க. ஓவுடைய என்ன சொல்றாங்க, ஓவின் வலதுபுறத்தில் 8வது இருக்கும் எழுத்து. ஓவுக்கு வலதுபுறத்துல ஓ வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. வலதுபுறம்னா இந்த பக்கம் போனோம். ஓகேங்களா, அப்போ 1 1 2 3 4 5 6 7 8. ஓவுடைய வலதுபுறத்துல 8வது இருக்கக்கூடிய நம்பர் என்ன, ஜி என்ற நம்பர். ஆன்சர் நமக்கு ஜி இஸ் ஏ ரைட் ஆன்சர். இதற்கு பாருங்க, பாம்பே. அடுத்து பாருங்க 18 பாருங்க, வரிசை தலைகீழாக எழுதப்பட்டால், வரிசை தலைகீழாக எழுதிட்டேன், மேலே எழுதிட்டேன். வலதுபுறத்தில் இருந்து 9வது எழுத்திலிருந்து இடதுபுறத்தில் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். வலது இடது ஞாபகம் வச்சுக்கலாமா, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட், லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு ரைட்டு. ரெண்டுமே லெஃப்ட் ரைட் இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, வேற வேற சிம்பிள் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா கூட்டிக்கணும். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு வலது ஒரு இடதுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட். அப்ப இதுதான் நமக்கு வந்திருக்கு, இந்த ஃபார்மேட் வந்திருக்கு, இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. இப்ப கூட்டிக்கணும். ஸோ 9 பிளஸ் ஒரு 5 கூட்டினா நமக்கு என்ன வரும், 14 வரும். எங்க ஆரம்பிக்குது, வலதுபுறத்தில் அப்படின்னு ஆரம்பிக்குது. கரெக்டா, இங்க பாரு, வலதுபுறத்தில் 9வது எழுத்தில் இருந்து. அப்போ வலதுபுறத்திலிருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ வலதுபுறத்திலிருந்து 14வது நம்மளே கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா, வலதுபுறத்திலிருந்து 14வது நம்மளே கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இங்கே போயிடலாமா, மேலே சால்வ் பண்ணிக்கலாம். வலதுபுறம்னு இந்த பக்கம், இதுல இருந்து 14வது எழுத்து. ஓகேங்களா, 14 எழுத்து சால்வ் பண்ணிடலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14வது எழுத்து என் அப்படின்ற எழுத்து. ஸோ ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர்மா. இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகம் தான். ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தை தாண்டி நான் வெளியே கொண்டு வரல. ஓகேங்களா, ஸோ ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல மட்டும் தான் சம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லா ஆர்எஸ்ஆர்எல் புக் வச்சுட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் கூட சொல்றேன். இந்த சம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10.3 12.3 அந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருப்பேன். ஓகேங்களா, எல்லா சம்ஸுமே எடுத்துட்டு அதுல விடல, ஒரு மாடல் விடல, எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மேலே உள்ள எழுத்துக்கள் தலைகீழாக எழுதப்பட்டால் இடதுபுறத்திலிருந்து 13வதாக உள்ள எழுத்தின் வலதுபுறத்தில் உள்ள 4வது எழுத்து என்னன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி தான் கேட்கறாங்க. இங்க ரூல்ஸ் மட்டும் பாத்துங்க, நீங்க ரூல்ஸ் மட்டும் பாரு.
இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுமே வேற வேற நம்பர். அப்போ கூட்டிக்கணும் நம்ம. ஓகேங்களா? 13 + ஒரு 4, 13 + ஒரு 4 நமக்கு 17ன்னு வரும். கரெக்டுங்களா? 13 + ஒரு 4 17. இந்த 17ன்ற நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க, இடதுபுறத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இடதுபுறத்தில் அப்படின்னு சொன்னதால இடதுபுறத்திலிருந்து 17வது நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அங்க மேலே எழுதி வச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம அங்க வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடதுபுறத்திலிருந்து 17வது நம்பர். இதுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17ன்றது ஜே அப்படின்ற நம்பர் குறிக்குது. 17வது நம்பர் ஜே. ஆன்சர் ஜே இருக்க பாருங்க. அதில் போயிட்டு 19 சமுக்கு இந்த இருக்க பாருங்க. ஆன்சர் ஜே இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஜே என்ற நம்பர் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. 19க்கு ஜே இஸ் ஏ ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஆல்பா நியூமெரிக்கல்ஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம யூடியூப்லயே கொடுத்துருப்போம். ஆர்எஸ்ஆர் பார்ட் 1 கொடுத்துருப்போம். தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. அதுல நிறைய பேசிக் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த டாபிக் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுங்க. அதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க, எண் எழுத்து காரணவியல், அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸுமே கவர் பண்ணி தான் இந்த சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. வரிசையில் முதல் பாதி எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்பட்டால் கே மற்றும் ஆருக்கு இடையே எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு கேட்கறாங்க. கே மற்றும் இப்போ ஏபிசியில முதல் பாதி எழுத்து வந்து ரிவர்ஸ்ல எழுதணுமா? முதல் பாதி எழுத்து நம்ம முதல் பாதி எழுத்து எழுதிடுமா ரிவர்ஸ்ல? ஒரே நிமிஷம். ஏபிசி ஃபுல்லா எழுதிட்டு அது ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாதி 13 லெட்டர் மட்டும் என்ன பண்ணணும், திருப்பி எழுதணும். ஸோ நான் எழுதிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். இதுதான் முதல் பாதி. இது வந்து மொத்தம் 13 லெட்டர்ஸ் இருக்கும். இதுல 13 லெட்டர்ஸ், இதுல ஒரு 13 லெட்டர்ஸ். இந்த முதல் பாதி 13 லெட்டர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றாங்க. அது முதல் பாதி எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்பட்டால் கேக்கு ஆருக்கு இடையே எத்தனை எழுத்துக்கள் பண்றாங்க. இப்ப கே எங்க இருக்கு, ஆர் எங்க இருக்கு பாரு. கே என்ற லெட்டர்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கே என்ற லெட்டர் இங்க இருக்கு, ஆர் என்ற லெட்டர் இங்க இருக்கு. அப்ப இடையில மொத்தம் எத்தனை லெட்டர்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் நமக்கு 14 லெட்டர்ஸ் இருக்கும். ஆன்சர் 20வது சமுக்கு ஆன்சர் 14. ஓகேங்களா? அதே பாருங்க, வரிசையின் முதல் பாதி எழுத்துக்கள் அப்படி இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். செம்ம வரிசையின் முதல் பாதி எழுத்துக்கள் தலைகளா மாற்றப்பட்டால் இங்க மேல மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க. இதுலயே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? மாற்றப்பட்டால் வலதுபுறத்திலிருந்து 9, வலதுபுறத்திலிருந்து 9 இங்க பாரு. வலதுபுறத்திலிருந்து நமக்கு 9வதாகவும் இடதுபுறத்தில் 9வதாக எழுத்து என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு லெஃப்ட், அதாவது ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் மாடல். ஸோ நம்ம ரெண்டுமே வேற வேற சிம்பிளா இருந்துச்சுன்னா நம்ம கூட்டிப்போம். ஸோ 9 + 9 18 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். எங்கிருந்து சம் ஆரம்பிக்குது? வலதுபுறத்திலிருந்து 9ன்னு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வலதுபுறத்திலிருந்து சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வந்துடும் டைரக்டா. இங்க நம்ம சிம்பிள் லாக் பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள் லாக் பண்ணி போட்டா இது வந்து லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட். இப்போ நமக்கு 18வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இங்கிருந்து எதுல இருந்து? வலதுபுறத்திலிருந்து தானே சம்ம நமக்கு ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க 21, வலதுபுறத்திலிருந்து 18 தான் கணக்கு எடுக்கணும் நம்ம. அப்போ வலதுபுறம் பாருங்க, இங்கிருந்து பாருங்க. நம்ம இது வரைக்கும் இந்த எண்ணாண்டு 13 நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எண் வரைக்குமே உனக்கு 13 அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் அதான் நம்ம அடிச்சு புரியுற மாதிரி போட்டுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வந்து ஈ வருது நமக்கு. 18 அப்படின்றது நமக்கு இங்க ஈ கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஈ இஸ் a ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஈ இஸ் a ரைட் ஆன்சர். 21வது சமுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். ஏன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இதை நீங்க ரொம்ப நாளா அதாவது நல்லா தெரியும் சார் எனக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துங்க. யூடியூப்ல 2x வச்சு பாத்துருங்க. ஓகேங்களா? நோ இஷ்யூஸ். 22 பாருங்க. அதாவது வரிசையின் இரண்டாவது பாதி. இது வந்து முதல் பாதி. இங்க மேல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதி. இது இரண்டாவது பாதி. ஓகேவா? செகண்ட் பாதி எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்பட்டால் இடது ஓரத்தில் இருந்து 12வது உள்ள எழுத்தின் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய 7வது இருக்கக்கூடிய எழுத்து கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிட்டு வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா இரண்டாவது பாதி நம்ம எழுதியாச்சு. செகண்ட் பாதி. ஓகேங்களா? செகண்ட் பாதி எழுதியாச்சு. இப்போ தலைகீழ மாற்றப்பட்டு இடது ஓரத்தில் இருந்து இது வந்து நமக்கு லெஃப்ட், இது வந்து ரைட். இடது ஓரத்திலிருந்து 12வது வலது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு இடது, இந்த இடத்துல ஒரு வலதுன்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு சேம் சிம்பிள்ஸ், வேற வேற சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம கூட்டிப்போம். அப்போ 12ல் ஒரு 19 வந்து நமக்கு 19.
எங்கிருந்து 19 அப்படின்னா இடதுபுறத்துலேருந்து 19 கணக்கு எடுக்கணும். இடதுபுறத்துலேருந்து 19. இடதுபுறத்துல 19னா இப்போ நீங்க சிம்பிளா சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் 13 நம்பர்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், டக்குன்னு தெரியும். 13 டக்கு நீங்க 14 இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படி நம்ம அடிச்சு போட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இது வரைக்கும் 13 நமக்கு தெரியும். 14 15 16 17 18 19 வந்து நமக்கு என்ன வருது? வி வருது ஆன்சர். 19 நமக்கு என்ன வருது? வி இஸ் எ ரைட் ஆன்சர். 19 நமக்கு வி. ஆப்ஷன் வி இருக்கா? இருக்கு, டெல்லி. டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். சாரி, இது வி கிடையாது, இது வந்து யூ. ஓகேங்களா? யூ ரிவர்ஸ்ல வருது இல்ல, அதனால இது யூ கன்சிடர் பண்ணிக்கிறேன். யூ. ஓகேங்களா? வி வராது. இதுதான் நமக்கு வி. இது வந்து யூ. ரிவர்ஸ்ல வரதால நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஓகே, நமக்கு ரிவர்ஸ்ல மாத்தி போடுறதால கொஞ்சம் குழம்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் சி தான் ரைட் ஆன்சர். டி கிடையாது, வி கிடையாது, டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுங்க சம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 23 சம். இன்னும் 2 சம் தான். ஓகேங்களா? வரிசையின் கடைசி 10, ஓகேவா, கடைசி 10 எழுத்துக்கள் தலைகீழாக மாற்றப்பட்டால் இடது ஓரத்தில் இருந்து 13வது எழுத்தின், இப்போ இடதுபுறத்தில் தான் வரப்போற, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இடதுபுறத்திலிருந்து 13வது எழுத்தின் வலதுபுறத்தில் 6வது எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இடது வலது 2 வருது, வேற வேற லெஃப்ட் ரைட் வருது. அப்போ கூட்டிக்கலாம். நம்ம 13ல பிளஸ் ஒரு 6 ஆட் பண்ணிக்கலாம். 13 ஆட் பண்ணா நமக்கு 19 நம்ம எடுத்துக்கலாம். 19 இஸ் ரைட் ஆன்சர். 19 ரைட் ஆன்சர். இதை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இதை நம்ம எழுதி சால்வ் பண்றதை விட எழுதாமலே கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னா கடைசி 10 நம்பர்ஸ் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும். கரெக்டா? கடைசி 10 நம்பர்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல எழுதணும். 19வது கண்டுபிடிக்கணும். எங்கிறது? இடது ஓரத்துல இருந்து 19 கண்டுபிடிக்கணும். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம மேல இருந்துச்சுல, இதுலயே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, வாங்க வாங்க, இதுலயே நம்ம சால்வ் பண்ணுவோம் கொஞ்சம் ஈஸியா. ஓகேங்களா? இப்ப கடைசி 10 நம்பர் எதுன்னு பாரு. கடைசி 10 நம்பர் பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் கடைசி 10 நம்பர். ஓகேவா? இதை ரிவர்ஸ்ல எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு இங்க இது லெஃப்ட், இது ரைட். இப்போ லெஃப்ட்ல இருந்து 19வது போனோம் நம்ம. இப்ப நமக்கு தெரியும் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருந்துச்சா? இப்ப இது திருப்பும் போது இது வந்து 17, இது 18, இது 19 நிற்கும். கரெக்டா? இப்படி நீங்க திருப்பி போடாம ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் ஆயிட்டீங்க. இந்த டாபிக் கொஞ்சம் நாலேஜ் வளர்ந்துருச்சுன்னா நமக்கு நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். ஓகேங்களா? அப்படிக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக தான், இப்போ தான் டிஎன்பிசி இப்போ தான் படிக்கிறன்றவங்களுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஆல்ரெடி இப்போ நான் இப்போ சால்வ் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாமால டைம் சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லி. டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பியில் தொடங்கி 1 விட்டு 1 நீக்கப்பட்டால் வலது ஓரத்திலிருந்து 10வது எழுத்துன்னு கேட்குறாங்க. பாருங்க, பியில் தொடங்கி 1 விட்டு 1 எழுத்து நீக்கப்பட்டுருச்சா? பியில் தொடங்கி 1 விட்டு 1 எழுத்து வந்து நீக்கப்பட்டுருச்சுன்னா வலது ஓரத்திலிருந்து 10வது உறுப்பு கேட்கறாங்க. வலது ஓரத்திலிருந்து 10வது உறுப்பு. இப்ப பி விட்டுடணும், அதான் கான்செப்ட். பி விட்டுட்டு எழுதுற மாதிரி நம்ம கான்செப்ட் எழுதணும். பியில தொடங்கி ஒன்னு விட்டுடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிக்கலாம் பாரு. ஏ எழுதிக்கிங்க, ஏ. பியை விட்டுடுங்க, அடுத்து என்ன வரும்? சி. டி, இயை விட்டுட்டு, அதாவது டியை விட்டுட்டு இ எடுத்துக்கணும். ஒன்னு விட்டுணும், பியில இருந்து விட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? ஜி வரும், ஜி. அதுக்கப்புறம் ஜிக்கு அடுத்து நம்ம ஹெச் விட்டுட்டு ஐ எடுத்துக்கலாம். ஜே விட்டுட்டு நம்ம கே எடுத்துக்கலாம். எல் விட்டுட்டு எம் எடுத்துக்கலாம். என் விட்டுட்டு ஓ எடுத்துக்கலாம். பி விட்டுட்டு கியூ எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எஸ், டி விட்டுட்டு எஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் யூ எடுத்துக்கலாம், டபிள்யூ எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம். 1 விட்டு 1. இப்போ இதுல எங்க விட்ட நம்பர் என்னன்னா, ஏ இருக்கா, இங்க பியில விட்டுட்டு பி விட்டுட்டு இருப்போம். இங்க சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச். அப்ப பியில் தொடங்கின்னு சொல்லிட்டாங்க. பியில இருந்து தான் நீங்க விடணும் கணக்குப்படி. இப்போ ஏன்னா பி விட்டுட்டு சி அப்படிதான் ஆரம்பிக்கணும். கண்டி நீங்க வந்து பியில் தொடங்கி 1 விட்டுன்னு டக்குனா பண்றீங்க, பி போட்டுட்டு சி விட்டுட்டு டி அப்படி எழுதிட்டு போறீங்க. அப்படி எழுதக்கூடாது, அது தெளிவுபடுத்துறேன். இப்போ வலதுபுறத்துல நமக்கு என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. இப்போ இது வந்து லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட். வலது ஓரத்திலிருந்து 10வது, இதுதான் வலது. 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நமக்கு ஜி இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ்
ரைட் ஆன்சர். ஸோ சார் லாஸ்ட் சம் ஓகேங்களா, அதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா, சேம் பேட்டர்ன். சால்வ் பண்ணிடுவோமா? வரிசையில் தலைகீழாக மாற்றிய பின், ஒரு வரிசையை தலைகீழாக மாற்றிடணும். மாற்றிட்டு இப்போ எப்படின்னா உங்களுக்கு, சரி நான் வந்து எழுதிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை தலைகீழ் எழுதிட்டேன், ஏபிசிடி வரிசை தலைகீழ் எழுதிட்டேன் ஓகேங்களா. இதில் ஒய்யிலிருந்து ஒன்று விட்டு, ஒய்யிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒய்யிலிருந்து ஒன்று விட்டுன்னா ஒய் எக்ஸ் தூக்கிடாதீங்க, ஒய்யை தூக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஒய்யை தூக்குற இந்த இடத்துல இருந்து ஒய் விட்டுட்டு டபிள்யூ விட்டுட்டு யூ விட்டுட்டு இந்த ஒன்று டு ஒன்று தூக்கணும். இந்த ஒன்று அடிச்சுட்டு வந்துருங்க. ஐ திங்க் ஏவும் போயிடும், நமக்கு ஏ போய் பி தான் நிற்கும் ஓகேங்களா. இதில் இந்த வரிசையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீக்கப்பட்டால் ஒன்று விட்டு விட்டு நீக்கப்பட்ட, அதாவது விடப்பட்டால் மீதமுள்ள எழுத்துக்களின் நடுவில் இருக்கும் எழுத்துன்னு கேட்குறாங்க. மீதமுள்ள எழுத்து நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துனா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். கவுண்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒன்று அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் இங்கே ஒன்று கவுண்ட் பண்ணுறது அடிச்சுட்டு வந்துடும். ஒன்றுக்கு இங்கே ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே ஒன்றுக்கு இங்கே ஒன்று, இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம். இந்த டீக்கு இந்த இடத்துல எச்சு கேன்சல் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆருக்கு இந்த ஜேவை கேன்சல் பண்ணிட்டோம். இந்த பிக்கு இந்த எல்லை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நடுவில் நிற்கிற நம்பர் எண்ணை மட்டும் தான் நிற்குது. ஆன்சர் பாம்பே. இப்படி நீங்கள் அடிச்சு விட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர்ஸை காமன் அடிச்சு விட்டு இந்த பக்கம் நம்பர் கவனிச்சு எது நடுவில் நிற்கிறதோ அதை போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இப்போயே ஆல்ரெடி ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ தமிழுக்கு, மேக்ஸுக்கு, ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுப்போம். எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் தான். இப்போ பாலிட்டினா லட்சுமிகாந்த், டிடி பாசு, மேக்ஸ்னா ஆர்எஸ் அர்வால் தான், ரீசனிங்னால ஆர்எஸ் அர்வால் தான், எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ரமேஷ் சிங் சங்கர் புத்தகம் ப்ளஸ் வந்து பிரகதீஷ். ஸோ என்னென்ன இருக்கோ எல்லா அவுட் ஸ்டாண்டர்ட்ஸும் உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருவோம். ஸோ மறக்காம நம்ம சேனல்லாம் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கான்ஃபிடண்டாக படிங்க, வெற்றி இந்த வாட்டி உறுதி. நன்றிம்மா.